இந்தியன் கோஸ்ட் கார்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் சி சிவிலியன் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 12th டிப்ளமோ, ஐடிஐ, நீங்கள் டிகிரி எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கு தகுந்தாற் போல் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து போஸ்ட்டுக்கு தகுந்தாற் போல் வேரியேஷன் ஆகும். 25,500 ரூபாயிலிருந்து 81,100 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சிலருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடையாது. நீங்கள் ஃப்ரெஷரும் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை வந்து பண்ணலாம், அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான என்னென்ன போஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட இந்தியன் கோஸ்ட் கார்டு ரெக்ரூட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய குரூப் சி போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த அஃபிஷியல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நீண்ட நாளுக்கு அப்புறம் இந்தியன் கோஸ்ட் கார்டு ரெக்ரூட்மெண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவிலியன் போஸ்ட்டுக்கான நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் எதுக்காக எல்லாம் வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி டாஸ்க் ஸ்டாஃப், ஃபயர்மேன் அண்ட் மல்டி டாஸ்க் பர்சனுக்காக இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான போஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றியோ அல்லது இந்த ஜாபை பற்றியோ ஏதாவது ஒரு டவுட்டு அந்த மாதிரி இருக்குன்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த 12 நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம். 24 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் அட்டன் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன போஸ்டர்ஸ் வந்து இருக்குது அண்ட் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸை வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன் கமாண்டர் அண்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் டவுன்லோடுன்னு இருக்குது இல்லைங்களா, அந்த டவுன்லோடுன்றது நீங்கள் கொடுத்தாவே போதுமானது. டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கிற பேஜுக்கு வந்து போகும். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா. இந்த பப்ளிஷ் பண்ணுற பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். இந்த டவுன்லோடுன்றதை நீங்கள் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ கைஸ் நீங்கள் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் கார்டு, அதாவது இந்தியன் கோஸ்ட் கார்டு ரீஜன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் ரீஜன்லேருந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இது ஹெட் குவார்ட்டர்லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் போஸ்ட்டுக்காக சிவிலியன், அதாவது சிவிலியன் டேரக்ட் போஸ்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. எப்போ இருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 27 செப்டம்பர் 3 அக்டோபர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நவம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கான லாஸ்ட் டேட் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து எதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க, என்னென்ன போஸ்டர்ஸ் வந்து இருக்குது, என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம். ஸ்டோர் கீப்பர் கிரேட் 2க்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் சர்வீஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா குரூப் சி கேட்டகரியில் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. இந்த ஜாபுக்கான டோட்டல் வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு வந்து ஒரு வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 19,900 ரூபாயிலிருந்து 63,200 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்டு இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா 1 இயராவது உங்களுக்கு வந்து ஸ்டோர் கீப்பருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயதுலேருந்து 25 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு இன்ஜின் டிரைவருக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரியில் வந்து குரூப் சி கேட்டகரியில் உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. அண்டு இந்த ஜாபுக்கான வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோட்டலாக ஒரு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இடபிள்யூஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25,500 ரூபாயிலிருந்து 81,100 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மெட்ரிகுலேஷன் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர் சர்வீஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 போட் ஹவர்ஸ் பவரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி தெரிஞ்சிருந்தால் நீங்கள் 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் யங்ஸ்ட் மேனுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு ஜென்ரலாக வந்து குரூப் சி கேட்டகரியில் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. வேகன்சி பொறுத்த வரைக்கும் அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு வந்து ஒரு வேகன்சி வந்து இருக்குது. 25,500 ரூபாயிலேருந்து 81,100 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெட்ரிகுலேஷன் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். பட் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங்கோ அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கோ அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோ அல்லது மெஷின் இன்ஜினியரிங்கோ அல்லது நேவல் இன்ஜினியரிங்கோ அல்லது ஷிப் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அதுக்கான இன்ஜினியரிங் படிப்போ நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இதில் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயதுலேருந்து 25 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் சி கேட்டகரியில் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. 4 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யூஆர் கேண்டிடேட் அன்ரிசர்வ் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வேகன்சியும் அண்ட் எஸ்சி கேண்டிடேட்டுக்கு வந்து உங்களுக்கு ஒரு வேகன்சிஸும் வந்து இருக்குது. 18,000 ரூபாயிலேருந்து 56,900 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மெட்ரிகுலேஷன் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். போட்டை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா போட் சர்வீசஸில் வந்து உங்களுக்கு 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே நீங்கள் போதுமானது. நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 30 வயதுக்கு வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து இருக்குது. ஃபயர்மேனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து குரூப் சி கேட்டகரியில் தான் வந்து ரெக்கமெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. அன்ரிசர்வ் கேண்டிடேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேகன்சிஸ் வந்து இருக்குது. அண்டு சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 19,900 ரூபாயிலிருந்து 63,200 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மெட்ரிகுலேஷன் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. நீங்கள் வந்து ஷுட்டாக வந்து நீங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஹைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபயர்மேன் அப்படின்ற பதவியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹைட்டு வெயிட் எல்லாம் கரெக்டாக வந்து இருக்கணும். அதுக்கான ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 165 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். அண்டு உங்களுக்கான செஸ்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. 81.5 வந்து இருக்கணும். அந்த 5 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பெண்டடாக வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான ஆக்சுவலி வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 50 kg வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? பாக்கி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபயர்மேனுக்கு வந்து என்னென்ன தகுதி வந்து இருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து செக் பண்ணி வந்து பார்க்குவாங்க. அதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 27 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மல்டி டாஸ்க் ஸ்டாஃப்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் சி கேட்டகரியில் தான் வந்து ரெக்கமெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. வேகன்சியை பொறுத்த வரைக்கும் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு வந்து ஒரு வேகன்சிஸ் வந்து இருக்குது. 18,000 ரூபாயிலேருந்து 56,900 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். மெட்ரிகுலேஷன் முடிச்சுட்டு நீங்கள் ஆஃபீஸ் அட்டெண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 2 இயர்ஸாவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. மினிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 27 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மல்டி டாஸ்க்கு ஸ்போன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு வந்து ஒரு வேகன்சி இருக்குது. 18,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். மெட்ரிகுலேஷன் நீங்கள் படிச்சிருந்தாலே போதுமானது. ஆஃபீஸ் அட்டெண்டரில் வந்து 2 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அதுவும் மல்டி ஸ்டாஃப் ஒர்க்கருக்காக. சரிங்களா? மல்டி ஸ்டாஃப் ஒர்க்கருக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அதே மாதிரி தான். எந்த விதமான மாற்றம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? அன்ஸ்கில்டல் லேபரருக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடபிள்யூஎஸ்க்கு ஒரு வேகன்சியும் அண்ட் அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு ஒரு வேகன்சியும் டோட்டலாக 2 வேகன்சிஸ் வந்துருக்கு. சேலரியை பொறுத்த வரைக்கும் சேம் சேலரி தான். அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து சின்ன ஒரு மாற்றம். நீங்கள் மெட்ரிகுலேஷன் வந்து படிச்சிருக்கணும். மெட்ரிகுலேஷன் அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடிஐ வந்து நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இவங்க கொடுத்துருக்கிற ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 3 இயர்ஸாவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 27 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் அதாவது நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் 2 லாங்குவேஜில் வந்து நீங்கள் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜிலும் ஹிந்தி லாங்குவேஜிலும் இந்த 2 லாங்குவேஜில் வந்து நீங்கள் வந்து ஃபில்லப் வந்து பண்ணிக்கலாம். ஃபில்லப் பண்ணிட்டு இவங்க கொடுத்துருக்குற இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே அதாவது வேலிடான ஐடி ப்ரூஃப் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப்க்கான சர்டிஃபிகேட், மெட்ரிகுலேஷனுக்கான சர்டிஃபிகேட், அது மட்டும் இல்லாமல் 12th அப்புறம் யூஜி பிஜி டிப்ளமோ நீங்கள் எது படிச்சிருந்தாலும் அதோடைய மார்க் ஷீட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேஸ்டோட சர்டிஃபிகேட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸோட சர்டிஃபிகேட், எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா எம்ப்ளாயாக வந்து இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ஓசிக்கான சர்டிஃபிகேட் அண்டு 2 லாஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதாவது லேட்டஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கலர் பிரிண்ட் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 50 ரூபாய் போஸ்டல் ஸ்டாம்ப் வந்து நீங்கள் ஒட்டி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறீங்களா, எப்படி அனுப்புறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்க இந்த அட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா 11 நவம்பர் 2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதாவது இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து
இவங்க கொடுத்துருக்கிற இந்த டேட்டுக்குள்ளே ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு வந்து தான் ஒரு பர்சனை வந்து ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளை வந்து பண்ண முடியும். இந்த அப்ளிகேஷன் என்றைக்கு பப்ளிஷ் ஆச்சு அன்றைக்கிந்து வந்து பார்த்திங்கன்னா 45 டேஸ் வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து இருக்குது இந்த அட்ரஸில். சரிங்களா? மெத்தட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு செலெக்ஷன் வந்து இருக்குது. அதாவது ஃபயர்மேனுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து இருக்கும். மல்டி டாஸ்க்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் டெஸ்டிங் கேண்டிடேட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து செலக்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான எக்ஸாமில் எதுவுமே கிடையாது. ஆல் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டெஸ்டிங் கேண்டிடேட் மட்டும்தான் வந்து வெளியிட போகிறாங்க. அண்ட் ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து யார் யாரெல்லாம் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து ஆப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து உங்களுக்கு 80 மார்க்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்து எந்த டைப்பில் வரும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து சிலபஸ் வந்து உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருக்காங்க. சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் இங்கிலீஷ் அண்டு ரீசெண்டாக இப்போ இருக்கிற அந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸில் வந்து உங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. மினிமம் மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டில் ட்ரேட் டெஸ்ட்டும் வந்து இருக்கும். ட்ரேடுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஐடிஐ எல்லாம் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட்டு வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50% மார்க்கும் அண்டு ஸ்கில் டெஸ்ட்டுக்கு 45% மார்க்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி கேண்டிடேட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் போஸ்ட் மூலிமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் போஸ்ட் மூலிமா தான் அப்ளை வந்து பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான சில கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் வந்து அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷனாக வந்து இருக்கக்கூடாது. இவங்க கொடுத்துருக்கிற இந்த லாஸ்ட் டேட்டுக்கு அப்புறம் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து வரக்கூடாது. அண்டு அடித்தல் திருத்தல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய, அதாவது ஓவர் ரைட்டிங் வந்து இருக்கக்கூடாது. அண்டு ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் ஃபோட்டோ இவங்க கொடுத்துருக்கிற இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் மட்டும்தான் இருக்கணும். அவங்க ரிக்குவயர்மெண்ட் பண்ணியிருக்கிற அந்த எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வந்து ரிஜெக்ட் ஆகாது. அண்டு ₹50 ஸ்டாம்ப் ஒட்டினாலும் உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் இதுக்கான அப்ளிகேஷன். நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு வந்து உங்களுடைய நேம் வந்து கொடுக்கலாம். கொடுத்துட்டு உங்களுடைய நேம், நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அண்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் உங்களுடைய ஃபாதர் நேம், உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ், கரஸ்பாண்டிங் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. வித் பின்கோட் நம்பரோடு வந்து கொடுக்கணும். அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் பாஸ்டு வந்து எந்த வருஷம் ஆனீங்க, உங்களுடைய பாசிங் இயர் என்ன, அண்ட் உங்களுடைய டிவிஷன், அதாவது எந்த டிவிஷனில் வந்து நீங்கள் பாஸ் ஆனீங்க அதோட பர்சன்டேஜ் என்ன, உங்களுடைய டோட்டல் மார்க் என்ன, எந்த யூனிவர்சிட்டியில் வந்து படிச்சிங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து மென்ஷன் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மெயிலா ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க. 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுடைய நேஷ்னாலிட்டி, உங்களுடைய அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கேட்டகரி வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய நேஷ்னாலிட்டி வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் டிபார்ட்மெண்ட்டில் கோட்டாவில் கேண்டிடேட்டாக வந்து கேட்டிருக்காங்க. எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுங்க, நோன்னா நோன்னு கொடுங்க. அண்ட் உங்களுடைய கான்டாக்ட் நம்பரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் எல்லாமே இதில் வந்து மென்ஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே நீங்கள் மென்ஷன் வந்து பண்ணிவிட்டு இவங்க கேட்டிருக்கிற மாதிரி டிக்ளரேஷன் எல்லாமே நீங்கள் வந்து படிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த கட்டமாக வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து லெஃப்ட் ஹேண்டு தம் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நீங்கள் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். அதாவது கை நாட்டு வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். கை நாட்டை வச்சுட்டு இவங்க கொடுத்துருக்கிற இந்த டேட் அண்ட் பிளேஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுடைய சிக்னேச்சரை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே போதுமானது. இவங்க கொடுத்துருக்கிற இந்த அட்ரஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அது தந்தார் போல் நீங்கள் வந்து அதிலே நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிலதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது, சிலதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இல்லை. எந்த போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அந்த போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும். எந்த போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அந்த போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அப்ளை பண்ண தேவையில்லை. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃப்ரெஷர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். வேக்கன்சி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவிலியன் போஸ்ட்டுக்காக வந்து இவ்வளோ சேலரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு தான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காய்ஸ்,